ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண்மணக்கும் மதுரை சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு. மட்டன் குக்கரில் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிரியாணி செய்யும்போது தான் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக வதங்கினா போதும். இப்போ நான் 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினோன்னே நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு நிமிஷம் வதங்கினோன்னே நம்ம இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதாவது நான் குருமா பொடி வீட்டில் அரைச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மட்டனை ஆட் பண்ணிடலாம். நான் 750 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி வதக்கிடலாம். மட்டனை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் சிம்மில் வைக்கும்போது மட்டன் ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து வரும். மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ மட்டனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு டவராவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெயும் நெய்யும் இந்த அளவு ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். அதிகமாக ஆட் பண்ணால் சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 700 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 7 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராமுக்கு ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இன்னொரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் 700 கிராம் அரிசினால 7 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 6 ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராமுக்கு ஒரு தக்காளி. இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோன்னே அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஃபைனாக வதங்கி வரும். தக்காளி இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிரியாணிலாம் செய்யும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலா. இது எப்படி பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம்.
இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு செஞ்சுக்கலாம். கடையில் வாங்குறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச நம்ம மைல்டான பிரியாணி மசாலா வச்சு செஞ்சுக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லியை ஆட் பண்ணிடலாம். புதினா மல்லியை ஃபைனலாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கும் போது பிரியாணி ரொம்பவே ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்மளோட மட்டன் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு விசில் 1/4 மணி நேரம் சிம்மில் வைக்கும்போது மட்டன் இந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக வெந்து வரும். அப்போ தான் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டு மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை இந்த மாதிரி மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். 700 கிராம் அரிசிக்கு 1/400 தண்ணி ஊற்றினா போதும். நான் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி டவரால் பிரியாணி பண்ணும்போது ரொம்பவே சாதம் சாஃப்டாக வரும். மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து அளந்து நான் 1.5 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மட்டன் சாஃப்டாக இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு விசில் 10 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்ப பிரியாணி வேக வைக்கும்போது குழஞ்சிடக்கூடாது, ஸோ அதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். நான் 700 கிராம் சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி அரிசி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு விடுறதுனால சாதம் வந்து நல்லா குலையாமல் உதிரியாக வரும் நமக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சாதம் நல்லா வெந்து வருது. லைட்டாக கிளறி விட்டுருங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. திரும்பவும் பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தோசை கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. கல் ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நம்ம அடுத்து தோசையோ சப்பாத்தியோ செய்யும்போது அது நல்லா கரெக்டாக வரணும். ஸோ பிடிக்காமல் வர்றதுக்காக இதை ஆட் பண்ணி நம்ம பிரியாணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் தோசைக்கல்ல வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம டவரா வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதில் மேலே வெயிட்டான இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுக்கோங்க, கல். அப்போ தான் வந்து சாதம் நல்லா சீக்கிரமாக தம்மாகி ரெடி ஆகும், நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ லைட்டாக கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே தம்லே இருக்கட்டும், நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்றலாம். பிரியாணி பார்க்க போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்பவே மைல்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு ஹெவியாக இருக்காது. நம்மளோட மண்மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி அண்ட் ஆனியன் ரைத்தா நம்ம இப்போ சாப்பிட்லாம். பாய்.